மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே மேம் இறங்கி வர்றாங்க கேரவன்ல இருந்து. இறங்கி வந்தோன்னா உங்களுக்கு ராதிகா மேம் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகுது. அங்கங்க சின்ன சின்னதாக அப்படியே டே ராதிகாடா ராதிகாடா ராதிகாடா. ஆக்சுவலாக சிவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்ஷன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ நம்மளுது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃப்ரேமிங் ஆகும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு கடைசி விவசாயி உள்ளே போனதுக்கப்புறமே சாரை மீட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ஸை கொஞ்சம் கடைசி விவசாயி ஸ்பாட்ஸும் கொஞ்சம் என்னால் பார்க்க முடிஞ்சது லைட்டாக. ஆக்சுவலாக அது அதோட வாழ்வியல் தான். ஸோ ராதிகா மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷூட்டுக்கு வரும்போதே கண்டிப்பாக எப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஸோ அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக் யார்கிட்ட இருந்து வந்து ஃபீட்பேக்காக பார்க்கும்போதுனா நம்மளுக்கு கமல் சார் பார்த்து முடிச்சார். பார்த்து முடிச்சோன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு அண்ட் டஃப்பான போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணதில்ல. எனக்கு டஃப்பான போர்ஷன்னா வந்து இன்ட்ரோல் சீக்வன்ஸ் தான். ஏன்னா இன்ட்ரோல் சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நடந்துடும். ஆனால் இது நாங்கள் ஒரு 3 days ஷூட் பண்ணோம். அதுலேயே நிறைய பிரேக் பண்ணாங்க. இப்போ எஸ்கே கட்டியிருந்த வாட்ச் வந்து விருமாண்டியில் வந்து கமல் சார் வந்து கட்டியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பிரேக் டவுனில் வர ஆரம்பிச்சு. அந்த ரெஃபரன்சஸ் நிறைய எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஐ மீன் அந்த விருமாண்டியோட ரெஃபரன்சஸ் வந்து இருந்தது. ஏன்னா இதுவும் ஒரு அந்த கர்மாத்தூர் அதை அந்த சரௌண்டிங்கில் நடக்கிற ஒரு கதை தான் விருமாண்டி. ஸோ அதுவும் அந்த கர்மாத்தூர் அந்த சரௌண்டிங்கில் நடக்கிற ஒரு கதை. ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். தாய் கிழவியோட சக்ஸஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. படத்துடைய டிஓபி பீங்க டிஓபி அந்த விஷுவல்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. படம் பார்க்குறப்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ஜாயபிளாக அந்த என்டர்டெய்னிங்காக இருந்தது, அந்த கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஸோ எப்படி இருக்குது முதல் படம் ரிலீஸு, மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்குது ப்ரோ? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்கணும்னா. ஸோ இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது இன்னைக்கு மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அந்த ஐடியா ஆஃப் தாய் கிழவி அது வந்து உங்ககிட்ட பிச் பண்ணுறப்ப எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுக்கும் சிவா சாருக்குமான நட்பு அப்படின்றது, ஐ மீன் சிவகுமார் சாருக்குமான நட்பு ஐ திங்க் ஃப்ரம் கடைசி விவசாயி, இஃப் ஐம் நாட் ராங், கரெக்ட் தானே? கடைசி விவசாயி. ஸோ உங்களுக்குள்ள இருந்த பாண்டு அண்ட் இந்த கதை அவர் பிச் பண்ணப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே இப்படி ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப. ஆக்சுவலாக சிவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ முடிச்சோன்னா கரெக்டாக ஒரு கோவிட் பிரேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் வந்து சிவா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணார். ஓகே. டே இந்த ஸ்கிரிப்ட் நீ பாடுறா. ஸோ என்னடானா நம்மளுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட்டிங்காக இருந்தது. ஓகே. ஸோ ஒரு டெபியூவாக நம்மளால் வந்துட்டு அது நிறைய பக்கம் பிச் பண்ணும்போது அது ஒன்று வந்துட்டே இருந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்னு கரெக்டாக இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று அனுப்புனாப்புல பார்த்தோன்னே. ஸோ படித்தோன்னே டக்குன்னு ஒரு ஃபீல்டு இருந்தது என்னடான்னா ஒரு ஃபேமிலி, ஸோ ஒரு ஊர், ஸோ ரொம்பவும் நேட்டிவிட்டியாகவும் ரொம்பவும் ஹியூமராகவும் இருந்தது. ஸோ இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தோணுச்சு. ஓகே. ஸோ நான் படித்தோன்னே சிவா சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த ஹோப்பில் தான் அடுத்தபடியே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நைஸ் நைஸ். ஸோ அது வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக படங்கள் போயிட்டு இருக்கிறப்போ எப்போ சிவகார்த்திகேயன் உள்ள வந்தார், இந்த ஸ்கிரிப்ட் இப்போ கம்ப்ளீட்டாக பூர்த்தி அடைஞ்சது, இதுதான் ஓகே ஃபர்ஸ்ட் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எப்போ நடந்தது? இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சிவாவோட ஃப்ரெண்டு கார்த்திக் வேணுகோபால், ஸோ அவர் மூலமாக தான் எஸ்கே சார்ட்ட போச்சு. ஓகே. நான் வேறு மூவி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சிவா இதை அப்படியே பிச் பண்ணிகிட்டே இருந்தான். பிச் பண்ணும்போது ஒரு நாள் டக்குன்னு வந்து டே ஒரு பக்கம் போலாண்டான் தான் கூப்பிட்டான். அப்படியே போனோம். போகும்போது அப்படியே டக்குன்னு சொன்னான், டே இந்த மாதிரி எஸ்கே சாருக்கு சொல்ல போகிறோம்டா அப்படின்னா. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா இப்படி இருக்குது, எஸ்கே சாருக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு நான் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தேன். சிவா போய் உள்ளே நரேட் பண்ணிட்டு வந்தான். ஸோ நரேட் பண்ணி முடிச்சோன்னா டக்குன்னு கால் அடித்தான். கால் அடிச்சுட்டு டே சார் கூப்பிட்றாரு அப்படின்னா. நான் டக்குனு இப்படி வெளியே வர்றேன், சாரே வந்துட்டார். வந்துட்டு அப்புறம் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். ஸோ போயிட்டு ஆன் ஸ்பாட் அப்பயே வந்து ஓகே எனக்கு கதை பிடிச்சிருக்கு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஹோப் அப்பயே எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, நைஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைக் யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுனீங்க? ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னா நீங்கள் கடைசி விவசாயி, அதுக்கப்புறமா வந்துட்டு வசந்த முல்லை, அப்புறம் ரத்தம் பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த படம் கரெக்டாக இந்த ஆர்டர் இந்த ஃப்ளோவில் வந்து இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு படம் டிஓபியாக உள்ளே வரப்போ யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்கிட்ட தான் சொன்னேன். ஸோ ஃபேமிலிகிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களும் இவ்வளோ நாள் வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க தனியாக இண்டிபெண்டாக அடுத்து எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண
கேமராமேன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே. ஸோ சூப்பர், நல்ல விஷயம். ஓகே. ஸோ போல்டாக பண்ணேன். நைஸ் நைஸ் நைஸ். உங்க குரு என்ன சொன்னாரு, கோபி அமர்நாத் சார்? அவருக்கு ஆக்சுவலாக வந்து நான் சொல்லவே இல்லை. ஓகே. நான் வந்து சொல்லணும்னா ப்ராஜெக்டை முடிச்சு தான் நான் ஷேர் பண்ணேன் அவர்கிட்ட. ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலாக டக்குன்னு வந்து சொல்லிடக்கூடாது. ஸோ அது ஒன்று ப்ராஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருக்கு வந்து டீசர் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து சார் இந்த மாதிரி ஒன்று முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு அவரு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி வரும். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் மணிகண்டன் சார் கிட்ட பேசினதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க, அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். நான் 2 டிபார்ட்மெண்ட்டே அங்கே மணிகண்டன் சார் ஹேண்டில் பண்ணார் இல்லையா? ஸோ அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஸோ அவருக்கு வந்து நாங்கள் கரெக்டாக ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தோம் நாங்கள். ஸோ மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு தான் வந்தோம், இந்த மாதிரி இருக்குது சார்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆனதுக்கப்புறமும் அவருக்கு ஒன்ஸ் வந்து இது பண்ணி ஷோ பண்ணோம். ஓகே. அவர் பார்த்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஹாப்பி தான். ஓகே. ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னடான்னா ஓகே நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணானுங்க, ஸோ கரெக்டான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே ஓகே நைஸ். ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ மணிகண்டன் சாரோட கடைசி விவசாயில முருகனுக்கான ரெஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தாய் கிழவியில் நிறைய ரெஃபரன்சஸ், முருகன் சார்ந்த ரெஃபரன்சஸ் வந்து என்னால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. படத்தோட டைட்டில் கார்டில் இருக்கட்டும், சின்ன சின்ன போஸ்டர்ஸ், ஆட்டோ, கையில் தூக்கியிருக்க பையி, எல்லா இடங்களையும் முருகனுக்கான அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து இன்டென்ஷனலாக அந்த படத்தில் வைக்கப்பட்டதா இல்லை அது வந்து அந்த ஃப்ளோவில் அப்படியே நடந்த ஒன்றா? இல்லை ஆக்சுவலாக சிவா பார்த்தீங்கன்னா ஸோ அவனுக்கு குலதெய்வமே முருகன் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவனுக்கு அந்த டச் இருந்துகிட்டே இருக்கணும் படத்துக்குள்ள. ஸோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது தான். ஸோ அதில் நம்மளால எங்கெங்கெல்லாம் அவருக்கு டைரக்ஷனலாக ஸோ மற்றபடி ஃப்ரேம்ஸ்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்மளால ஆட் ஆன் பண்ணிக்க முடியுமோ அது அப்படியே பண்ணது தான். ஓகே ஓகே. பட் உங்களுக்கு கடைசி விவசாயி ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு? ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்த படம், 2022 வந்த படம், நிறைய பேர் அந்த படத்தை பேசுனாங்க. ஸ்பிரிச்சுவலான ஒரு படம். இன்ஃபேக்ட் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்களுக்கு அந்த ஜேர்னி ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல? எனக்கு கடைசி விவசாயிக்கு அப்புறம்னு பார்க்கும்போதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ ஆக்ஷன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ நம்மளுது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃப்ரேமிங் ஆகும், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு கடைசி விவசாயி உள்ளே போனதுக்கப்புறமே சாரை மீட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே. ஈவன் சொல்லணும்னா ஷூட் டைமில் வந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம லைட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் வருவார், வந்துட்டு இந்த செட்டப்ஸ்லாம் யார் பண்ணது அதெல்லாம் சொல்லிடுவார், விவேக் அப்படிம்பாரு டக்குன்னு. இது நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ண மாதிரி படங்கள் கிடையாது. ஸோ என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. ஸோ எங்களுக்கு அது அடாப்ட் ஆகவே வந்து ஒரு 2-3 days தேவைப்பட்டது. என்னன்னா அவரோட ஜோன் என்னன்னா ஆர்டிஸ்ட்டை யாரையுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. இன்ஃபேக்ட் அதில் ஆர்டிஸ்ட் இருக்கிறது விஜய் சேதுபதி, ரேச்சல் ரெபெக்காக்கு தான் பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ. ஐ மீன் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸ், மிச்ச எல்லாருமே ரொம்ப நியூ, அந்த ஊரில் இருக்கிறவங்க தானே. ஸோ எங்களுக்கு என்னன்னா அதான் அப்போ தான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலாக நம்ம அவர் ஈவன் எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரு ஃப்ரேம் வச்சாச்சு, வச்சு நம்ம வந்து சூப்பராக எடுத்தாச்சு, உள்ள ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாச்சு என்ன பண்ணுறது. ஸோ எங்களுக்கு அப்போ தான் அந்த புரிதல்கள்லாம் வருது. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணது வந்து ஒரு செம ஓப்பன் எங்களுக்கு வந்து அந்த லெசன் தாய் கிழவியில் அப்ளை பண்ணீங்களா? அதே கண்டிப்பாக அந்த லெசன் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆக்சுவலாக தாய் கிழவின்னு மட்டும் கிடையாது. ஸோ நம்ம அங்கே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஸோ அது எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் முக்கியமாக இதுவுமே நிறைய ஊர் சார்ந்து இருக்குது. அண்ட் அந்த கிராமத்து மக்கள் அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரேம்ஸில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாத அளவுக்கு நம்ம காட்டுறதுக்கு நிறைய மெனக்கெடு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ், கேமராஸ் நம்ம இங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணி தாய் கிழவின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கீஸ் முடித்தோம். முடிச்சதுக்கு அப்புறமே வந்து டீமாகவே ஸோ டீமாகவே நாங்கள் என்னென்னா எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பிளாக்ஸாகவே ஸோ நம்ம ஏடிஸ் வச்சும் என்னோட அசிஸ்டன்ஸ் வச்சும் எல்லாமே நாங்கள் வந்து பிளாக்கிங் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே இந்த மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி நம்ம டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் வந்து என்னென்ன பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து என்னடான்னா வேற வேற ஊட்கள்ல போயும் ஸோ டெய்லி அவங்க ஆக்டிவிட்டிஸாவே ஷூட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணாங்க. அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ணாங்க பின்னாடி. ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்குறோம், சும்மா நடந்து வா அந்த மாதிரி இல்லாம ஸோ ஒரு கிராமங்கள்ல என்னென்ன பண்றாங்க ஸோ அதை அவங்க போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதை எந்த அளவு நம்மளால ஒரிஜினலாக கொண்டு வர முடியும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணது. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ஸை கொஞ்சம் கடைசி விவசாயி ஸ்பாட்ஸும் கொஞ்சம் என்னால் பார்க்க முடிஞ்சது, லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சது. அந்த மாதிரி போனதுண்டா லைக் அந்த ஸ்பாட்ஸ்? ஸோ ஆக்சுவலி அது அதோட வாழ்வியல் தான்.
ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 8 கிராமம் 8 நாடும்பாங்க. ஸோ 64 கிராமங்கள் 69 கிராமங்கள் இருக்காங்க. ஸோ அந்த கிராமங்கள் எல்லாம் நம்மளும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அந்த வாழ்வியல் வச்சு எடுத்தது தான். ஓகே. அதனால அந்த லொகேஷன்ஸ் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்குள்ள வரும். ஓகே ஓகே. ஸோ ராதிகா மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் இந்த படத்தில் அவங்களுடைய லீட் ரோல் அப்படின்றப்போ அவங்களுக்கு நீங்கள் வச்ச ஃபஸ்ட்டு ஷாட் அண்ட் அவங்க பார்த்துட்டு சொன்ன ரியாக்ஷன் அப்படி ஏதாவது? ஆக்சுவலாக ராதிகா மேம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர். எங்களுக்கு உண்மையிலுமே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வந்து எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறோம், ஏன்னா யூஸ்வலாக ஒரு நார்மல் ஒரு மேக்கப் கிடையாது. ஸோ வந்தாங்க ஒரு 1/2 ஹவரில் மேக்கப் போட்டாங்க வந்தாங்கன்னு. அவங்க ஷூட்டுக்கு வரும்போதே கண்டிப்பாக எப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஸோ அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஷூட்டில் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத டேரக்டர் நானும் ஒரு மாதிரி அப்படியே பேசிகிட்டே தான் இருந்தோம், இந்த மாதிரி மாதிரின்னு. ஸோ ஆனால் மேம் வந்து அதுக்கான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க இது பண்ணலை, காட்டிக்கல. வந்தோடனே நாங்கள் சொல்லுவோம். ஸோ டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா அதை பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சோன்னா அடுத்து மேம் இந்த ஒரு 5 மினிட்ஸ் மேம் 10 மினிட்ஸ் மேம்னா கேரவன் கூட போக மாட்டாங்க. ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு என்னன்னா 1 or 2 டேஸில் வந்து எங்களுக்குமே அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப வந்து ஜெல் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓவரால் ஷூட்டில் போகிறப்போ கிராமத்து மக்களுடைய அந்த கோஆப்ரேஷன் எப்படி இருந்தது அண்ட் அந்த வாழ்வியலோட போய் இருக்கிறப்போ ஒரு வேற டைமென்ஷன் இருக்குல்ல. ஏன்னா சென்னையில் ஷூட்டிங் நடக்கிறதுன்றது சாதாரண செட் போட்டு பண்ணிடலாம். பட் ஒரு ஊர் மக்கள் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோம், ஒரு திருவிழா மாதிரி அந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? எங்களுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள், ஸோ நம்ம அந்த ஊருக்குன்னு ஒரு ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு ஃபீல்டு இருப்பாங்கல்ல. ஸோ எல்லோரும் வருவாங்க வந்து பார்ப்பாங்க, அவங்கள கிளியர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து எங்களுக்கு அங்கே இருந்தது தான். நேச்சுரலாக ஒரு படங்களுக்கு ஒரு 1 டே வந்து ஒரு அவுட்டோர் போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தால் அது எல்லாமே இருக்கும் தான். எங்களுக்கு ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்னடான்னா நம்ம யூனிட் ஆட்கள் மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க ஷூட் தானே ஷூட் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த ஊரே என்னடான்னா நம்மளுக்கு ஒரு சொல்லணும்னா ஸ்டுடியோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. மக்களோட ராதிகா மேம் ரொம்ப கனெக்டிவாக இருந்தாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மை அப்படிதான் இருந்ததா? லைக் ரொம்ப இறங்கி வரும்போது ஃபஸ்ட்டு மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டே மேம் இறங்கி வர்றாங்க கேரவன்ல இருந்து. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே இருக்கு எல்லாருக்குமே, வெளியே நிற்கிறவங்களுக்கெல்லாம். இறங்கி வந்தோன்னா அவங்களுக்கு ராதிகா மேம் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி வாய்ஸாகவும் அங்கங்க சின்ன சின்னதாக அப்படியே டே ராதிகாடா 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 அப்படியே நம்மளுக்கே தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள் பேச வர்றது. ஸோ அதே மாதிரி அந்த ஊர் கிழவிகள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னடான்னா ராதிகா இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கனெக்டடா ஏதோ அவங்கள பாக்குற மாதிரி வந்து அவங்க பார்த்து பேசிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப என்ஜாயபிளா தான் இருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ மறக்க முடியாத ஒரு ஃபீட்பேக் யார்கிட்ட இருந்து வந்தது அவங்களுடைய ஒர்க்குக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும், இவங்களோட ஃபீட்பேக்? பிகாஸ் கமல் சாரும் பார்த்துருந்தார் இல்லையா? ஸோ அதை தாண்டி ஒரு மறக்க முடியாத ஃபீட்பேக் இவங்க கிட்ட இருந்து வந்தது? ஆக்சுவலாக ஃபீட்பேக்காக பார்க்கும்போதுன்னா நம்மளுக்கு கமல் சார் பார்த்து முடிச்சாரு. கமல் சார் பார்த்து முடிச்சுட்டு ஸோ ஒர்க்கா அவர் என்னடானா எங்களுக்கு பார்க்கும்போது அவங்களாம் லெஜெண்ட்ஸ். ஆக்சுவலாக லெஜெண்ட்ஸ் முடிஞ்சோன்னா பார்த்து முடிச்சோன்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு நீட்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. ஸோ அதுவே எங்களுக்கு என்னடானா ஒரு பெரிய ஒரு ரெகனேஷனாக இருந்தது. ஏன்னா அவங்க அதை நீட்டாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு ப்ரைஸ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சார் படம் பார்க்குற பார்த்துருப்பீங்க. வித்வுட் ஸ்பாய்லர்ஸ் சாருடைய போர்ஷன்ஸ், ஐ மீன் சார் ரெஃபரன்ஸா சில போர்ஷன்ஸ் இருக்கும். சார் அதை என்ஜாய் பண்ணதை பார்க்க முடிஞ்சதா? நான் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலாக பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். அவர் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு, ஒரு மாதிரி கைத்தட்டி பார்த்தாரு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அது டைரக்டர்கிட்ட கேட்டிங்களா? லைக் ஐ மீன் கமல் சாருடைய ரெஃபரன்சஸ் நம்ம நிறைய வைக்கிறோமே, இது கதைக்கான இது எப்படி இருக்கும் அப்படின்னு? இல்லை, இது நம்மளுக்கு வந்து ஆன் ஸ்பாட்ல வச்சதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது நீ இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் புக்கில் புலியான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் இது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருந்தது தான். ஸ்கிரிப்ட்ல இது எல்லாமே நம்ம பண்ண போறோம், இது எல்லாமே இருந்தது தான். ஸோ அந்த கேரக்டர் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டது. ஓகே. ஸோ டைரக்டர் ஒரு பேசிக்காக ரொம்ப விருத்தமான கமல்ஹாசன் சார் ஃபேனா? கண்டிப்பா. ஓகே ஓகே. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ண போர்ஷன் இது? பயங்கர என்ஜாயபிளாக, ஐ மீன் இல்லை டஃப்பாக இருந்திருக்கும்ல அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்றது இது? ரொம்ப ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மகன்கள் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடானா என்ஜாயபிளாக தான் இருக்கும். என்னன்னா அவங்க ஃப்ரேம்ஸ்குள்ளே ஒன்ஸ் வந்துட்டாலே அவங்கெல்லாம் ஒரு மாதிரி
ஜெல் ஆயிப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த விசக்குட்ட சீன்லாம் எங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கருப்பு கிட்ட பேசி சபதம் எடுக்கிற அதெல்லாம் வந்து எங்களுக்கு அங்கேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சிட்டே தான் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் டஃப்பான போர்ஷன்ஸ் உங்களுக்கு ஷூட் பண்ணதுல? எனக்கு டஃப்பான போர்ஷன்னா வந்து இன்ட்ரோல் சீக்வன்ஸ் தான். ஏன்னா இன்ட்ரோல் சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் லைனாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நடந்துடும். வெளியே வந்து பேசுவாங்க, பேசி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடுவாங்க, இவங்க போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நாங்கள் ஒரு 3 days ஷூட் பண்ணோம். ஓகே. எனக்கு என்னன்னா ஓகே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸோ அந்த ரைட்டிங்கை மேட்ச் பண்ணணும். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அதே மாதிரி க்ரௌட்ஸாகவும் நம்மளுக்கு அது ஒரு 250 to 300 இருப்பாங்க. ஸோ அந்த க்ரௌட்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸோ ஷெடியூலிங்காக அதை எடுத்துகிட்டு வந்து அதே டே டு ஈவினிங் அந்த 3 days அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே ஓகே. அண்ட் அதை தாண்டி நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த படத்தில்? எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பென்னி குயிக் அண்டு சுருளி இவங்க 2 பேரோட கேரக்டர் சொல்லலாம். ஏன்னா இந்த 2 பேரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த படத்தில் வந்து பியூராக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பென்னி குயிக் அவரோட ஒரு தனக்கு இப்படி ஒரு லைஃப் வேணுங்கிற மாதிரி இருப்பாப்புல. அதே மாதிரி சுருளி பார்த்தீங்கன்னா தனக்கான லைஃப்பை தொலைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இந்த 2 லைஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த கதையில் வந்து ஓகே ரொம்ப நேச்சுரலாக பியூராக இருக்கும். நைஸ் நைஸ். ஸோ நீங்களும் சிவா ஷாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறீங்க, மல்டிபிள் கதை அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் தாய் கிழவியை வந்து அவர் சூஸ் பண்ணார்? லைக் அதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஏதாவது கேட்டதுண்டா? அதான் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா வந்து எடுத்துகிட்டு சுற்றினோம் தான். தாய் கிழவி எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ஈஸியாக மவுண்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ பட்ஜெட் இல்லை அந்த கதைக்கான அந்த கோர் இந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது கடைசி விவசாயியில் இப்போ நாங்கள் எப்படி பசங்களை வந்து அசிஸ்டன்ஸை சொன்னோம், அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த வில்லேஜ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி போயிருக்கோம். ஓகே. டெய்லி வந்து ஒரு மார்னிங்கில் ஒரு வில்லேஜும் ஈவினிங் ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி ரேண்டமாக நாங்கள் வந்து போவோம். ஸோ போயிட்டு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ அதில் இந்த வில்லேஜஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதில் கனெக்ட் ஆகிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ராதிகா மேம் தேட்டரில் படம் பார்க்குறப்போ கடைசி விவசாயியோட ஸ்க்ரீனிங் இருக்கும். அதில் வந்து அவர் ஐயாவை பார்த்துட்டு அண்ணன் அப்படின்னு ஒரு விஷயம், அது வந்து அந்த கனெக்ட் வந்து இன்டென்ஷனலாக இல்லை வந்து அவங்க அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சதா? அந்த கேரக்டரை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊரோட மக்கள், ஸோ அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க என்னன்னா அவங்க ஒரு படமாக அதை பார்க்கல, அவங்களோட ஒரு பிரதர் அண்ணனாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதை காட்டுற மாதிரியான ஒரு இதுதான். நைஸ் நைஸ். இதை தாண்டி இப்போ கரண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்தது சேயோன். நம்ம நிறைய அதை பற்றி பேச முடியாது சின்ஸ் இட்ஸ் இன் வெரி ஏர்லி ப்ராசஸ். ஆனால் எல்லாருக்குமான ஒரு ஆச்சரியம், அந்த இயக்குனர் வந்து அப்போ தெரில தாய் கிழவர் டேரக்டர் இவர் தான் தெரில, சேயோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே எஸ்கே இருக்கிறாரு, இவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வருது, ஓகே தாய் கிழவர் டேரக்டர் தான் சேயோன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த டேக் ஆஃப் அண்ட் சேயோன் அப்படின்றது அந்த ஹோல் ப்ராசஸாக எப்படி இருந்தது அந்த பர்டிகுலர் ஷூட்டிங் போர்ஷன்? இந்த கிளிம்ஸ் ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஷூட் பண்ணாது. 2 days நைட் மட்டும் தான் ஷூட் பண்ணோம். ஒரு 2 கால் ஷீட் ஷூட் பண்ணோம். ஸோ இதுவும் அதே ஒரு நேட்டிவிட்டி தான், அதே ஒரு நேட்டிவிட்டி. ஆனால் இது வந்து ஒரு ஹியூஜாக இருக்கணும். ஸோ இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். டேரக்டருக்கு ஒரே விஷயந்தான், ஸோ இதை எந்த லெவல் என்னால் வந்து ஒரு ஹீரோ படமாகவும் அதே மாதிரி எந்த லெவல் வந்து இதை வந்து ஒரு லைவாகவும் நேட்டிவிட்டியாக எடுத்துடணும். ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சார். ஸோ இந்த 2 நாள் ஷூட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவும் என்ஜாய் பண்ணியும் ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக தான் ஷூட் பண்ணோம். கண்டிப்பாக அதுலேயே நிறைய பிரேக் பண்ணாங்க. இப்போ எஸ்கே கட்டியிருந்த வாட்ச் வந்து விருமாண்டியில் வந்து கமல் சார் வந்து கட்டியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பிரேக் டவுனில் வர ஆரம்பிச்சது. ஏன்னா கமல் சார் உள்ளே இருக்கிறனால அந்த ரெஃபரன்சஸ் நிறைய எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஐ மீன் அந்த விருமாண்டியோட ரெஃபரன்சஸ் வந்து இருந்தது. ஸோ அதுலேயே எங்களுக்கு ஒரு கமல் ஃபேன் பாய் வந்து வெளியே தெரிஞ்சார். ஓகே கமல் ஃபேன் பாய் வராரு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் ஹோல் ப்ராசஸாக அதுவுமே இன்னொரு பெரிய ஒரு ஆன்டிசிபேஷன் மீட்டரில் இருக்கு இல்லையா? இது எஸ்கேக்கு ஐ திங்க் திரும்ப அந்த ஓல்டு கமர்ஷியல் ஸ்டஃப்பாக பார்க்க முடியும் இல்லையா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு அந்த கர்மாத்தூர் அந்த சரௌண்டிங்கில் நடக்கிற ஒரு கதை தான். ஸோ நம்மளுக்கு விருமாண்டி, ஸோ அதுவும் அந்த கர்மாத்தூர் அந்த சரௌண்டிங்கில் நடக்கிற ஒரு கதை. ஸோ மேபி அந்த விருமாண்டியை ஒரு இப்போ இருக்கிற ஒருத்தர் ஃபேனாக வச்சுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோன் தான். ஸோ அதனால அவரை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. மேபி வந்து அவருக்கான அந்த வாட்ச் அந்த இதெல்லாம் வச்சிருக்காரு. வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் இங்கே தாய் கிழவி ஷூட்டுக்கு எஸ்கே சார் வந்தார் ஏதாவது ஒரு டைமில்? லாஸ்ட் நாள் வந்திருந்தாரு. ஓகே லாஸ்ட் நாள் என்ன ஷூட் பண்ணீங்க? கடைசி நாள் தான் மேம் வந்து அந்த ரிவீலிங் சீன்ஸ் அங்கே தான் எடுத்தோம்.
ஓகே. ஹாஸ்பிட்டலில் வந்து மேம் ரிவீல் பண்ணுவாங்கல்ல, ஆமா. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஓ, அங்கே ஹாஸ்பிட்டல் சீன் தான் கடைசி. ஓகே. கடைசி. என்ன சொன்னார் எஸ்கே சார் அந்த லாஸ்ட் டே அங்க? லாஸ்ட் டே ஆக்சுவலாக பார்த்துட்டு அவர் ஒரே சீன் தான் சொன்னார். ஆக்சுவலாக அவர் என்னடானா வேர்ட் சூப்பராக சொன்னார். நீங்கள் சொன்னதுக்கும் படித்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஸோ எல்லாமே சொன்னதை விட படித்தது பெட்டராக இருந்தது, படித்ததை விட இப்போ பார்த்தது பெட்டராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு சென்டென்ஸாக சொன்னார். எங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவரால நீங்க ஒரு ஃபுல் ஃப்ரெஷ் அவுட் பார்த்துருப்பீங்களா? அதாவது டபுள் பாசிட்டிவ் இல்லாம சவுண்ட் இல்லாம பார்த்ததை தாண்டி ஆக்சுவல் மிக்ஸோட ஒரு வெர்ஷன் நீங்க பார்த்தப்போ எப்படி இருந்தது? த ஆக்சுவல் வெர்ஷன், இப்போ தியேட்டர்ல போற வெர்ஷன். எங்களுக்கு என்னன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டு, ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அதை வந்து எடுத்துட்டோம்டா விஷுவலாக. ஸோ அந்த ஒரு இருந்தது. அதான் மக்கள் வந்து இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு என்னன்னா ஸோ இன்னும் அது கனெக்டாக இருக்குது. ஸோ நாங்கள் சில விஷயங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருப்போம்ல, அங்கே எடுக்கும்போதே தெரியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட் இன்னும் ஒர்க் அவுட் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ பேசிக்கலி விவேக் ஏன் ஒரு டிஓபி ஆகணும்னு ஆசைப்பட்டாரு? சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம். நான் வந்து ஒரு இந்த 7th 8th மற்றபடி 10th இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என் ஊரில் வந்து ஒரு ஸ்டூடியோ இருக்கும். ஸோ அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஓகே. ஸோ அங்கே நான் போயிட்டு சின்ன சின்ன அப்படியே அவர் கூட வந்து இந்த லீவ் டேஸஸில் அப்படியே கூட இருப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு அப்படியே வந்து இதானது தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, மற்றபடி ஏன்னாச்சும் இந்த பாஸ்போர்ட்ஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அது கியூரியஸாகவே இருந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணது தான். ஸோ எனக்கு அப்போ மேபி தோணி இருக்கு. எனக்கு வீட்டில் நான் 12th முடித்தோடனே எல்லாருமே என்னோட ஃபேமிலி சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி விஸ்காம் படிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல. எனக்கு ஃபேமிலி அதை சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே ஏதோ சொல்கிறான் போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி வந்தது தான். ஸோ அப்படி வந்தது. ஸோ ஐ திங்க் 2012 உங்களோட விஸ்காம் முடிக்கிறீங்க அண்ட் 2022 வந்து உங்களுக்கு மணிகண்டன் சாருடைய படம் வருது. ஸோ இடைப்பட்ட கேப்பில் இந்த ஒரு 10 வருஷம் என்ன பண்ணிருந்தார் விவேக் அண்ட் எப்படி மணிகண்டன் சாருடைய அந்த கனெக்ட் கிடைச்சது? 2012 பாஸ் அவுட். நான் பாஸ் அவுட் முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months நேட்டிவில் தான் இருந்தோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியாவில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ மீடியாவில் வந்து ஒரு 2.5 years ஒர்க் பண்ணேன், எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு தான் அந்த 2.5 years கேப்புக்குள்ளே நான் வந்து சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு யுவராஜ்னு கேமராமேன் யுவான்னு இப்போ டெடி கேப்டன் அதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவி சங்கர் அவர்கிட்ட ராட்சசன் பண்ணார்ல, ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் கல்வன் பண்ணார். ஸோ அவர்கிட்ட ஒரு முன்னாடி படங்கள் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் டேரக்ஷன்லாம் கல்வன் பண்ணார், அதுக்கு ஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் மூலமாக தான் வந்து கடைசி விவசாயி நாங்கள் போனோம். சிவாவும் நானும் வந்து கடைசி விவசாயி அப்படியே ஜாயின் பண்ணுறோம். ஓகே. ஜாயின் பண்ணி அதுலேருந்து ஒரு ட்ராவலு. ஸோ இதுக்கு இடையில கோபி அம்மன் சார், ஸோ அவர்கிட்ட ஒரு 2 movies அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். வசந்த முல்லை அண்ட் ரத்தம் பண்ணீங்க. அப்புறம் இப்போ இந்த சைடு வந்தாச்சு. நைஸ் நைஸ். பட் ஓவரால் ஜர்னியை இப்போ திரும்பி பார்க்குறப்ப எப்படி இருக்கு? லைக் இந்த ஹோல் ப்ராசஸ் அண்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2012 ஒரு ஆச்சு இல்லை, ஒரு 15 years சம்மர் ஆயிடுச்சு ஜேர்னியா. எப்படி இருக்குது திரும்பி பார்க்குறப்ப இந்த இடத்த வந்து அடையிறதுக்கு? ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் குரூப் இருக்கும்ல யூஸ்வலாக. ஆமாம். ஸோ குரூப்பில் எல்லாருமே பேசிக்கிறானுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே வந்து மூவ் பண்ணி அங்கங்கே அவங்கவுங்க ஒரு ஒர்க்கில் செட்டில் ஆகிருக்காங்க. ஒரு 2-3 பேர் தான் நாங்கள் சினிமா ஸ்கூலில் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னடானா இப்போது நம்ம ஜெயிஸ்டா அப்படிங்கிற மாதிரியான ஜோன் அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கலி அப்பார்ட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி நீங்கள் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் டேரக்டராக உருவாகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? இப்போ வரைக்கும் இல்லை அந்த ஆசை. ஓகே. ஸோ ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஹிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணுறது பிடிக்கும். நான் இன்னும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற இதுக்குள்ளே நான் இன்னும் இதாகலை. இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் ஐடியாலஜியாகவும் நான் வந்து அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும். ஓகே. ஆனால் ஒரு இப்போ இருக்கிற ஒரு புரிதலுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு, அந்த ஹிண்ட்டை நம்ம வந்து என்ன ஒரு மாதிரி டிஸ்கஷனாக பேசுவோம். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்கு. ஓகே ஓகே நைஸ் நைஸ். ஸோ முக்கியமான இன்னொன்று வந்து இப்போ தாய் கிழவி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்தது அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் சிவாவோட அசோசியேஷன் இருந்தது. ஸோ அப்படியே சே ஒன் போகிறப்ப இது வந்து சிவாவோட கால், லைக் நீங்கள் டிஓபியாக இருக்கணுன்றது சிவாவோட காலாக இருந்ததா இல்லை இட் வாஸ் லைக் ப்ரொடக்ஷன்லேருந்தே அது நடந்துருச்சு? அப்படி ஃபர்ஸ்ட் இது வந்து டேரக்டர் தான். ஸோ டேரக்டர் என்னன்னா அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இதே ப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஓகே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது ஸோ டேரக்டரோட ஒரு கிரியேட்டிவ் காலுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ அப்புறம் வெயிட் பண்ணிருக்கோம் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் சேயோன் அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஃபேஸில் இருக்குது. அண்ட் அந்த கிளிம்ஸே எங்களுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு ஐ திங்க் நிறைய மேஜிக் படுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கேவை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஐ திங்க் இந்த படத்தில் உங்களுக்கு வெயிட்டாக மாஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம். எனக்கு கிரேட் டைம். தாய்க்கலையை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக படம் போயிட்டு இருக்கு, மக்கள் கொண்டாடுறாங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ.